அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. பொதுவாகவே விளக்கிடுதல் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். வீடுன்னு இருந்தால் அதில் பூஜை அறை அப்படின்னு ஒன்று இருக்கிற பட்சத்தில் பூஜை அறையில் விளக்கேற்றுவோம். இல்லைன்னா ஒரு சின்ன அலமாரியாவது வைத்து அங்கு சுவாமி படங்களை வைத்து அங்கு விளக்கேற்றுவோம். இது இயல்பாக இருக்கக்கூடிய விஷயம். இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? எந்திரிச்சா எழுந்துட்டு உடனே படுக்கிறது இல்லை. அந்த நேரத்தில் நம்ம இயல்பான வேலைகளை தொடங்கும் பொழுது அல்லது வேண்டுதல்களை வைக்கும் பொழுது அந்த பிரபஞ்சத்துடன் ஒரு நேரடி தொடர்பு நம்மளுக்கு ஏற்பட வாய்ப்புண்டு. அப்படிங்கிறதுனால தான் அந்த நேரத்தில் எழுந்து நீங்கள் வழிபாடு செய்யுங்கள் அல்லது உங்கள் இயல்பான வேலைகளில் ஈடுபடுங்கள் அப்படிம்பாங்க. ரொம்ப சக்தியானது தான். அந்த காலகட்டத்தில் விளக்கேற்றுறது பூஜை அறையில் அல்லது நீங்கள் வச்சுருக்க பூஜை அலமாரியில் வந்துட்டு விளக்கேற்றுறது அப்படிங்கிறது எவ்வளவு சிறப்புனா, என்ன வேண்டுதலை நம்ம மனதில் நினைத்து ஏற்றுகின்றோமோ, இந்த வேண்டுதல் அப்படின்னு மனதில் நம்ம சங்கல்பம் செய்து கொண்டு அதை ஏற்றுகின்றோம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த வேண்டுதல் நிறைவேறக்கூடிய அந்த வாய்ப்பை அந்த நேரம் ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சத்தியத்துக்கு உட்பட்டு இருக்கணும். இப்போ இந்த விளக்கேற்றுறது அப்படின்னு வந்துட்டாலே பல்வேறு விஷயங்கள் வந்துடும். அகல் விளக்கில், அதாவது மண் விளக்கு ஏற்றுறதா, பித்தளை விளக்கு ஏற்றுறதா, வெள்ளி விளக்கு ஏற்றுறதா அப்படின்னு பல கேள்விகள். விளக்குன்னு ஒன்று ஏற்றணும், அவ்வளவுதான். அது வெள்ளியாக இருந்தாலும் சரி, தங்கமாக இருந்தாலும் சரி, ஏதேனும் எந்த உலோகமாக இருந்தாலும் அது பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு விளக்கு ஏற்றணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் அகல் விளக்கு தான் இருக்குன்னா தாராளமாக ஏற்றலாம், தப்பு கிடையாது. எண்ணெய் பொதுவாக நல்லெண்ணெய் அல்லது நெய் பயன்படுத்தலாம், அதில் தவறு கிடையாது. அதுவும் ஆற்றல் வாய்ந்தது தான். திரியில் மஞ்சத்திரி, பச்சைத்திரி அப்படி இப்படின்னு வேணாம். பஞ்சுத்திரி, வெள்ளை திரி இருந்தால் போதும். அதை நினச்சி நீங்கள் தீபம் ஏற்றலாம். எத்தனை தீபம் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு அடுத்த கேள்வியும் வந்துடும். ஒரே ஒரு தீபம் ஏற்றினால் போதுமானது. காலைல இப்போ 4:30 மணிக்கு எந்திரிக்கிறோம் அல்லது 4 மணிக்கு எந்திரிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் குளித்து விட்டு விளக்கேற்ற வேண்டுமா அப்படின்னு கேட்டால், முடிஞ்ச அளவு குளிச்சுட்டு சுத்தபத்தமாக ஏற்றுறது நல்லது. காரணம் வந்துட்டு நல்லா தெரியும், நம்ம தூங்கி எழும் பொழுது நம்ம உடலில் சில செல்கள் இறந்திருக்கும் அப்படிங்கிறதும், அது எல்லாத்தையும் நம்ம சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் விளக்கேற்றுறோம் அப்படிங்கும் போது உடலும் சுத்தமாக இருக்கும், மனதும் சுத்தமாக இருக்கும். அந்த நேரத்தில் அப்படி ஒரு ரம்யமான அமைதியை நம்மளால் உணர முடியும். இல்லை நம்மளாலாம் குளிக்க முடியாதுப்பா, அதுக்காக விளக்கேற்றக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா அப்படின்னா தேவையில்லை. நீங்கள் கை கால் நல்லா அலம்பிட்டு முகத்தை நல்லா கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு விபூதி குங்குமம் ஏதேனும் நெற்றிக்கு அணிந்து கொண்டு பின்னர் வந்துட்டு விளக்கேற்றுங்க. அதுவே போதுமான விஷயம். விளக்கேற்றிட்டு நம்ம விடத்தில் உட்காந்து என்ன வேண்டுதலோ அதை மனதார நினைத்து கொள்ள வேண்டும். வழிபாடாக அதை வைக்கணும், அதுதான் முக்கியம். விளக்கேற்றுறோம் அப்படிங்கிறது விஷயம் ஒரு விஷயமா இருந்தாலும், அந்த விளக்கேற்றி அந்த விளக்கின் முன் அமர்ந்து உங்கள் இஷ்ட தெய்வத்தை அந்த விளக்கு ஒளியில் வந்து ஆவாகனமாக விரும்பி கேட்டுக்கொண்டு அதிலே ஆவாகனம் ஆன பின்பு நீங்கள் வேண்டுதலை வைக்கிறீர்கள் அப்படின்னா அவ்வளவு ஆற்றலுடன் இருக்கும். முயற்சி செஞ்சு பாருங்களேன். நிஜமாலுமே இது 10 நாள் 15 நாள் அப்படிங்கிறது இல்லை. நம்ம மனசில் ஒரு உறுதித்தன்மை வந்துருச்சுன்னா, எனக்கு இது வேண்டும் அப்படின்னு நினச்சிட்டோம் அப்படின்னா, சில பேர்த்துக்கு வந்து அரசு வேலை வேண்டும்னு நினைப்பாங்க, வீடு அமையணும்னு நினைப்பாங்க, இல்லை நிலம் விற்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி ஏதேனும் ஒரு தேவைக்காக இருக்கும் இல்லையா? அப்போ மனசு அதுக்காக ஏங்கும். அந்த ஏக்கத்துடனே நம்ம எந்திரிச்சாகணும்னு மனசில் நீங்கள் வச்சுட்டா போதும். அலாரமெல்லாம் வேணாம். உடம்பு அது பயாலஜிக்கல் கிளாக், அதுவே நம்மளை எழுப்பி விட்ரும். அந்த நேரத்தில் எழுந்து நீங்கள் வழிபாடை செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அதற்கான பலனை நீங்கள் ரொம்ப அருகாமையிலேயே பார்க்க முடியும். முயற்சி செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.